பக்கவாதம் இல்லாத சமுதாயத்தை உருவாக்குவோம். டே 287. பக்கவாதத்தில் ரிஸ்ட் அசைய தேவையான பயிற்சிகள். ஸோ ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காரு, எனக்கு கை எல்லாமே பார்த்தீங்கன்னா தோள்பட்டை எல்போ வேலை செய்யுது சார், இந்த ரிஸ்ட்டு வந்து அசைய மாட்டுது, என்ன எக்ஸசைஸ் பண்ணணும்? ஸோ அதுக்கு வந்து நம்ம ஒரு ஸ்ட்ரெச்சிங்கு, வெயிட் பேரிங் எக்ஸசைஸ்லாம் சொல்லிட்டோம். எக்ஸசைஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த மாதிரி ரெயிலிங்ஸ் இருந்துச்சுன்னா இந்த ரெயிலிங்ஸில் கையை நல்லா இந்த மாதிரி வச்சிடணும். வச்சுட்டு இந்த கையை சப்போர்ட் பண்ண மாதிரி இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எவ்வளோ மேலே கொண்டுட்டு போக முடியுமோ கொண்டுட்டு போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்தோம் அப்படின்னா இது வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் இந்த கையை வந்து இப்படி உள்ளார, அதுக்கப்புறம் இப்படி வெளியில், இந்த மாதிரி உள்ளார வெளியில், இதில் கொஞ்சம் கூட அசைவு இல்லைன்னா எந்த கை நல்லா இருக்கோ அதில் சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ண சொல்லலாம். இப்படி மூவ் பண்ணும்போது என்ன, ஷோல்ட்ரு, எல்போ, ரிஸ்ட் எல்லாமே வேலை செய்யும். அதே மாதிரி பின்னாடி இது பண்ணும்போது எக்ஸ்டென்ஷனும் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணுறதுக்கு இப்படி உள்ளார இப்படி வெளியில், இதை மாற்றி மாற்றி எத்தனை தடவை நம்ம ரிப்பீட் பண்ணுறோம் அப்படிமோ கண்டிப்பாக அதிலேருந்து வெளியில் வர முடியும். இது வந்து நிறைய பேர் என்ன நினச்சிக்குவோம், சார் எனக்கு விரல் மடிஞ்சிருக்கு அதனால் என்னால் பண்ண முடியல அப்படின்னு. இனிஷியலாக பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமமாக தான் இருக்கும். 1க்கு 10 முறை ட்ரை பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும். இப்படி தான் பண்ணி ஒவ்வொருத்தரும் வந்திருக்காங்க. நிறைய பேர் இதே கொஸ்டினை திருப்பி கேட்குறீங்க. பட் அதுக்குண்டான பயிற்சி இதுதான். இதை பண்ணுங்கள். இதை விடாமல் ஒரு 1 மந்த்லேருந்து 2 மந்த்ஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக மூவ்மெண்ட் இம்ப்ரூவ் ஆகும். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், என்னங்கிறத பார்ப்போம். தேங்க்யூ.